ஒழுங்கா வீட்டில் உட்காந்துருக்கலாம்ல. பெரிய விஞ்ஞானி மாதிரி அவளுக்கு குரலை கண்டுபிடிச்சுன்னு ஓடினா. இப்போ இவன் குரல் திருக்குறள் மாதிரி 1.25 அடி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஆகும் எனக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு மூலிகை பெட்ரோல், கடல் நீர்ல இருந்து குடிநீர், சுனாமி அறியும் கருவை, இப்படி ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டியதானே. குரல் கண்டுபிடிக்கிறான குரல். அவளுக்கு அது பிடிக்கும்னு நினைச்சேன். அதான் பார்த்தேன்ல. இப்போ என்ன பண்ண சொல்றேன்? அப்படியே ஓரமா உட்காந்து வேற ஏதாவது கண்டுபிடிங்க. விஜினா, இப்போ நீங்க 2 பேருக்கு சண்டை போடுறீங்க. என்னங்க இதுக்காக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டான் முட்டாள். அப்படி என்ன தப்பு பண்ணனா? கார்த்திக், நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவ குறைகளோட அவளை ஏத்துட்டு பழகிட்டு வந்த நீங்க இப்ப திடீர்னு குரல் அது இதுன்னு பேசினா அவ குறையெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுற மாதிரி தானே அர்த்தம். யோசிச்சு பார்த்தா அர்ச்சனாவோட கோபம் நியாயமா தான் இருக்கு. இப்போ நான் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நீங்க அழகா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு கோவமா இல்ல? ஹலோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. அதுக்காக நீங்க என்னோட பேசுறது நிறுத்திடாதீங்க. தப்புதான் இல்ல. அவன் என்ன திட்டுறது கூட புரியாம நான் அவளோட குரலை கற்பனை பண்ணிக்கிட்டே நின்னேன். இப்பவே போய் மன்னிப்பு கேட்கறேன். கார்த்திக், அவகிட்ட என்ன பேசணுங்கிறத கரெக்டா யோசிச்சுட்டு போங்க. அர்ச்சனா ப்ளீஸ், நான் வேணும்னு அப்படி பண்ணல. என்ன அர்ச்சனா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. பாபு பாபு ஸ்டே தேர். அர்ச்சனா வீட்டுக்கு போ. அர்ச்சனா வீட்டுக்கு போ. என்ன பாபு சீரியஸ்னஸ் தெரியாம வாக்கிங் போயிட்டு இருக்க? என்னாச்சு சார்? இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்களாம் பாபு. ஓ, she was shot by her own bodyguards. 36 bullets பாபு. டெல்லியில ஒரே கலவரமா இருக்கா. they are killing innocent civilians, you know. இங்கே எனி டைம் கலவரம் ஸ்டார்ட் ஆகலாம். அதனால தான் யாரும் எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு மெயின் கேட்டை இழுத்து பூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ வாங்க சார். அந்த செக்ரட்டரி நம்பி யூஸ் இல்லை. he is an irresponsible idiot, you know. பாபு எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கூட. எம்ஜிஆருக்கு என்ன இந்த விஷயம் தெரியாது. இது செருப்பு பிஞ்சதா? ஸ்டூபிட். இது ரொம்ப முக்கியமா. மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி இறந்தது. ஓ, அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த ஷாக்கை எப்படி அவர் தாங்கிக்க போறாரு? கஷ்டம்தான். ஒரு பிரைம் மினிஸ்டரே பாதுகாப்பு இல்லைன்னா வேர் இஸ் த கண்ட்ரி கோயிங் டு? ஹாய், நீங்க இப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன வேணும் உனக்கு? உங்க கண்ணை பார்த்து பேசவே எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு சச்சின் பிடிக்கும், ஷாருக் பிடிக்கும். எந்த பொண்ணுக்கும் உங்களை பார்த்தா பைத்தியம் பிடிக்கும். போயிடாதீங்க. இந்த அபார்ட்மெண்ட்டே அழகா இருக்குன்னா அது உங்களால தான். நான் வயசுல சின்னவதான், ஆனா உங்களை பார்த்த முதல் நிமிஷமே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். உங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களோட கண்ணு, அந்த ஸ்மைல், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா என்னது ராத்திரி வேளையில ஒரே பாட்டும் கூத்தும் அமக்கலமா இருக்கு? என்னங்க உங்களதான்? என்னாச்சு உங்களுக்கு? ஜான், 3rd ஃப்ளோர்ல இருந்து ஒரு பொருள் தவறி கிரவுண்ட் ஃப்ளோர்ல விழுது இல்ல, அதே மாதிரி 45ல இருந்து தவறி 25ல விழுது. நீங்க சரியில்லை. அன்னையில இருந்து நீங்க சரியா இல்ல. என்னில இருந்து? அதான் ஏதோ பார்த்து பயந்து ஓடி வந்தீங்களே, அதுல இருந்துதான். இப்ப ஏன் அதை பத்தி ஞாபகப்படுத்துற? போகல. ஐயோ ஏன் கத்துறீங்க? பாவம் குழந்தை முடிச்சுக்கு போறான். முடிச்சிட்டானா ஒரு 6 பேக் எடுத்து வாயிலாட போ. விஜி, ஏதோ விழுந்த மாதிரி இல்ல? விஜி, விஜி, என்ன பிளவுஸ் போட்டு கிடக்குறாரு? என்னையா எக்ஸிபிஷன் மாதிரி பாக்குறேன், தூக்கி விடுங்கய்யா. சார் 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 பதட்டப்படாதீங்க சார். அவருக்கு ஒண்ணு ஆல. எப்படி சொல்றேன் சார்? லேண்ட் ஆறதுக்கு முன்னாடி மிட் ஏர்ல என்ன பார்த்து மோட்டர் ஆஃப் பண்ற அப்படின்னு திட்டிட்டு தான் சார் கீழே விழுந்திருக்காரு. மாமி கிட்ட சொல்லியாச்சா? அந்த கொடுமை ஏன் சார் கேக்குறீங்க? இன்டர்காம்ல அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றேன், அவங்க பையன் எடுத்தான்.
உங்க அப்பா கீழே வந்து இந்த மாதிரி அலங்கலமா கிடக்குறான்னு சொல்றேன். வரும்போது சிப்ஸ் என்ன சொல்றான் சார். உள்ளே பார்த்தானா கிரைண்டர் பார்த்தானே தெரியல. சரி எப்படி விழுந்தாரு? சொன்னா நம்ப மாட்டீங்க சார். நீ வேற விஜி, விழுந்தவர் கேபிள் டிவி வயர் டெலிபோன் கேபிள் இதெல்லாம் பிடிச்சு தொங்கி ஸ்பைடர்மேன் மாதிரி சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா விஜி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு ஐடியா தீர்த்துடலாங்கறியா? நாளைக்கு காலையில ஒரு பொக்கே கருமாரியம்மன் குங்குமம் இதோட போய் அவரை நலம் விசாரிக்க போறேன். நானும் வரேன்டா. வேண்டாம் விஜி வேண்டாம், நீ வந்தா காரியத்தை கெடுத்துருவேன். சீச்சி, நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்டா. தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி மாதிரி கண்ணாலேயே நலந்தானான்னு விசாரிக்கிறேன். பிபி மட்டும் தான் இருக்காது. டேய், என்னோட மட்டும் விளையாடு, என் வாழ்க்கையோட விளையாடாத. ஓகே? விஜி, அடடே வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன். சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். காலையில திருவேற்காடு போய் சார் பேருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். நானும் சாருக்கு சரியானதும் மொட்டை அடிச்சு காவடி தூக்குறதா வேண்டிக்கிட்டேன். டேய், மொட்டை எனக்கு இல்லடா, சாருக்கு. சாரு காவடியெல்லாம் தூக்குவார் இல்ல? ஆமா, இவர் பண்ண காரியத்துக்கு இது ரொம்ப தேவை. வெளியில தலை காட்ட முடியல. மாமி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, பாவம். பின்ன செத்த கர்ப்பமுச்ச பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அது சாகல. ஓ, உயிரோட இருக்கா? அதை இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? சார், பெருசா ஒன்னும் அடிப்படலையே, எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா? கார்த்திக், சாரி சார், ஒரு சின்ன டவுட் கேட்கணும். என்னது? அதாவது நீங்க கற்பாம்பூச்சியை அடிக்கும் போது கீழே விழுந்தீங்களா, அடிச்ச பிறகு கீழே விழுந்தீங்களா? இப்போ இந்த டீடைல்ஸ் தேவையா? இல்ல சார், பிளாட்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு சார். அதாவது அந்த வாட்ச்மேன் மட்டும் தான் நீங்க கற்பாம்பூச்சியை அடிச்சதா சொல்றான். பட் நிறைய பேர் நீங்க கற்பாம்பூச்சியை கடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் கெட் அவுட். ப்ளீஸ் கெட் அவுட். சாரி. 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 டேய் கட். இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் ரொம்ப கண்ட்ரோலா இருந்தேன். இவன் தான் கற்பாம்பூச்சி பத்தி ஸ்டார்ட் பண்ணா. யார் நானா? இதுக்கு தான் உன்னை வர வேணாம் சொன்னேன். டேய், அவரை பார்த்தா சிரிக்காம இருக்க முடியுமாடா? I'm sorry, அர்ச்சனா. ரொம்ப அநியாயம். அவருக்கு போய் கங்க்ராச்சுலேஷன். ஆமா, அதை திறந்து பாரு. உள்ள இருந்து மியூசிக் வருது. Thank you. சார் எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. அர்ச்சனா, நான் ஒண்ணு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டியே. உன்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்னா என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்னா என்ன? என்ன?
ஓகே சாரி. உங்க எல்லாருக்கும் மியூசிக்னா சந்தோஷம். எனக்கு மியூசிக்ங்கிறது இன்னொரு மொழி. எனக்கு ஹிந்தி தெரியாது, சைனீஸ் தெரியாது, அதே மாதிரி மியூசிக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழி உங்க யாருக்கும் தெரியாது. மௌனம்.